6ஆம் வகுப்பு சமூகவியல் 3ஆம் பருவத்துல. ஃபர்ஸ்ட் வந்து அலகு 1 பண்டை கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சொல்லி சங்ககாலம் பற்றிய சான்றுகள் எங்கெல்லாம் இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய ஹதிகும்பா கல்வெட்டு. ஹதிகும்பா கல்வெட்டு யாருடையது? காரவேலனுடையது. புகழூர், அதாவது எங்க இருக்குதுன்னா கரூருக்கு அருகே இருக்கிறது. புகழூர் கல்வெட்டு அசோகருடைய 2 மற்றும் 13வது பேரலை கல்வெட்டுகள். சரிங்களா? புகழூர் கல்வெட்டுல யாரோட கல்வெட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசோகருடைய 2 மற்றும் 13வது பேரலை கல்வெட்டுகள். அப்புறம் அயல்நாட்டவர் குறிப்புகள். இது சங்ககாலம் பற்றிய சான்றுகள் எங்கெல்லாம் இருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா இந்த 2 கல்வெட்டு தான். ஒன்று ஹதிகும்பா கல்வெட்டு, இன்னொரு புகழூர் கல்வெட்டு. ஹதிகும்பா கல்வெட்டு யாருடையது தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து அசோகருடைய கல்வெட்டு யாருடையது? சாரி, இந்த புகழூர் கல்வெட்டுன்னு சொல்லக்கூடியது யாருடையது? அடுத்து அயல்நாட்டவர் குறிப்புகள் இருந்து நம்ம என்ன எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சங்ககாலம் பற்றிய சான்றுகளை எடுக்கிறோம். அப்போ அயல்நாட்டவர் குறிப்புகள் யாரெல்லாம் எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ், த பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரேன் சி அப்படின்னு சொல்லிட்டு பிலினியின் இயற்கை வரலாறு 2வது. இயற்கை வரலாறு என்ற நூல் யாருடைய எழுதுது? பிலினி அப்படின்னு சொல்லக்கூடியவரது. எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலும் பிலினியோட இயற்கை வரலாறும், அப்புறம் தாலமியின் புவியியல், மெகஸ்தனிஸின் இண்டிகா, அப்புறம் ராஜாவளி, மகாவம்சம், தீபவம்சம், இதெல்லாம் ஓகேங்களா? இதெல்லாம் யார் எழுதுனது நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். சரி, சங்க காலம் வந்து என்னவா காலமாக இருந்ததுன்னா இரும்பு காலமாக இருந்தது. பண்பாடு வந்து பெருங்கற்கால பண்பாடு. கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழி பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் என்பார். ஹார்ட்டின்னு சொல்லுவாங்க, ஹார்ட்னு சொல்லுவாங்க. ஜார்ஜ் எல் ஹார்ட் என்பார் தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது எனும் கருத்தை கொண்டுள்ளார். லத்தீன் அளவுக்கு வந்து ரொம்ப பழமை வாய்ந்த மொழி தமிழ் மொழின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் பல்கலைக்கழக கலிபோர்னியா பல்கலைக்கழக பேராசிரியரான ஜார்ஜ் எல் ஹார்ட். ஓகே. சேரர்கள். அடுத்து வந்து நம்ம சேரர்களை பத்தி பார்க்க போறோம். பதிற்று பத்து என்ற நூல் வந்து சேரர்களை பற்றி பாடியது. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பதிற்று பத்து என்ற நூல் வந்து சேர அரசுகளை பற்றிய செய்திகளை வழங்குகிறது. சேர அரசன் செங்குட்டுவன் வட இந்தியாவில் படையெடுத்து சென்று சிலப்பதிகார காவிய பாத்திரமான கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக அவர் இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தார் என தெரிகிறது. அவர் வந்து இமயமலை வரைக்கும் வந்து படையெடுத்து போயிருக்காரு. இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தார் என தெரிகிறது. சேரல் இரும்பரை எனும் அரசன் தனது பேரில் நாணயங்களை வெளியிட்டார். சேரல் இரும்பரை எனும் அரசன் தனது பேரில் நாணயங்களை வெளியிட்டார். அடுத்து சங்க காலத்திய சேர அரசர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா உதயன் சேரலாதன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டவன், சேரல் இரும்பரை, இவங்கெல்லாம் வந்து எந்த காலத்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா சங்க காலத்தவர்கள். அடுத்து சோழர். சங்க காலத்தில் சோழ அரசு வேங்கடமலைகள் வரை விரிந்திருந்தது. வேங்கடமலைகள்னா நம்ம திருப்பதி வேங்கடமலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து சோழ அரசர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் கரிகால் வளவன் அல்லது கரிகாலன். சோழ அரசர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரிகாலன். அவர் தன்னை எதிர்த்த சேரர், பாண்டியர் மற்றும் 11 வேளிர் குல தலைவர்களின் கூட்டுப்படையை தஞ்சை பகுதியில் உள்ள வெண்ணி போரில் தோற்கடித்தவர். வெண்ணி போர்ல சேரர்கள், சோழர்கள் மற்றும் 13 வேளிர்கள் மொத்த பேரையும் ஒன்னா சேர்த்து தோற்கடிச்சவர் தான் வந்து சோழன், கரிகால் சோழன். சரிங்களா? பட்டினப்பாலை என்னும் 14 கீழ்கணக்கை சார்ந்த நூல் கரிகாலனின் ஆட்சியின் போது அங்கு நடைபெற்ற வணிக நடைமுறைகளை பற்றிய விரிவான செய்திகளை தருகிறது. அது வந்து என்னதுன்னா பட்டினப்பாலை. சங்க காலத்திய சோழ அரசர்கள் இளஞ்சேட் சன்னி. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சங்க காலத்திய சேர அரசர்கள் பார்த்தோம். இப்போ வந்து சங்க காலத்தை சோழ அரசர்கள் பார்க்கணும். இளஞ்சேட் சென்னி, கரிகால் வளவன், கோச்சங்கனான், கிள்ளி வளவன், பெருநற்கிள்ளி, இவங்க எல்லாமே. சரி, அடுத்து பாண்டியருக்கு வரும். சங்க காலத்தில் நெடுஞ்செழியன் பாண்டிய நெடுஞ்செழியன் சொல்லுவீங்களா, நெடுஞ்செழியன் மிகவும் புகழ்பெற்ற போர்வாக கருதப்படுகிறார். அவர் தலையாலங்கானத்து சிறுவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் என்று அழைக்கப்படுகிறார். இல்லையா? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். தலையாலங்கானம் என்னும் இடத்தில் சேரர், சோழர் 5 வேளிர்குல தலைவர்களின் கூட்டுப்படைகளை தோற்கடித்தார். இவர் யாருன்னா தலையாலங்கானத்து சிறுவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் சொல்லுவாங்க. இவர் வந்து கொற்கையின் தலைவன் என போற்றப்படுகிறார். கொற்கையின் தலைவன் என போற்றப்படுவர் யார்? நெடுஞ்செழியன். சரிங்களா? அடுத்து சங்க காலத்திய பாண்டிய அரசர்கள் யாரெல்லாம்? இது நம்ம ஏற்கனவே சேரர் பார்த்தோம், சோழர் பார்த்தோம் இல்லையா? சங்க காலத்தை சார்ந்தவர்கள் யாரு? நெடியோன், நன்மாறன், முதுகுடுமி பெருவழுதி, நெடுஞ்செழியன். ஓகேவா? சரி, மூவேந்தர்கள் என்னெல்லாம் பட்டங்களை சுட்டி கொண்டார்கள்? சேரன் என்று சொன்னவர் ஆதன், குட்டுவன், வானவன், இரும்பொறை, இது எல்லாமே வந்து சேரன். இதுல எல்லாத்திலுமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆதவன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, சேரன் செங்குட்டுவன் கேள்விப்பட்டிருப்போம், பெருஞ்சேரல் இரும்பொறைன்னுலாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அப்ப வானவன்ங்கிறது மட்டும்தான் நமக்கு ஓரளவுக்கு புதுசாக தெரியுது. சேரன்ல. சோழன்ல சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன்.
பாண்டியன், மாறன் வழுதின்னு படிச்சிருக்கோம். வழுதி, மாறன், செழியன், மதுரை, இந்த பேர்லாம் வந்து சுட்டி கொண்டார்கள் பாண்டியர்கள். அரசுரிமை சின்னங்களாக மூவேந்தர்களுக்கு என்னென்ன அழைக்கப்பட்டது? சேரர்களுக்கு பனம்பூ மாலையும், சோழர்களுக்கு அத்திப்பூ மாலையும், பாண்டியர்களுக்கு வந்து வேப்பம்பூ மாலையும். சரிங்களா? இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கு, நம்ம அப்புறம் சொல்லுவோம் அதை பத்தி. சேரர்கள் வந்து துறைமுகம்னா தொண்டி அல்லது முசிறின்னு சொல்லுவாங்க. தலைநகரம் வந்து வஞ்சி அல்லது கரூர். ஓகேங்களா? சோழர்களுக்கு வந்து புகார் நகரம் தான் துறைமுகம். உறையூர் வந்து தலைநகரமாக இருக்கிறது. துறைமுகம் வந்து புகார், உறையூர் வந்து தலைநகரம். பாண்டியருக்கு வேப்பம்பூ மாலை, கொற்கை தான் துறைமுகம், மதுரை தான் வந்து தலைநகரம். சரிங்களா? அடுத்து இது வந்து ஒரு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. சேரன் விட்ட அம்பு வஞ்சியில் பனம்பூ முறித்தது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ பனம்பூ மாலை, அப்புறம் வஞ்சி என்ற தலைநகரம், முறித்ததுன்னு சொல்லும்போது முசிறி, இது எல்லாமே வரும். ஓகேவா? வில் அம்பு அப்படிங்கிறதும் இதுலயே வந்துடும். ஸோ அந்த மாதிரி சோழன் புலி உறையூர் புகுந்ததால் காவிரி ஆத்திரமடைந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்கு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட்கட்டு சோழன் புலி அப்படின்னும் போது புலி சின்னம் அவர்களது. உறையூர் அப்படின்னும் போது உறையூர் தலைநகரம். புகுந்ததால் என்பது புகார். ஆத்திரமடைந்தால் என்று சொல்லும்பொழுது காவிரி வந்து அவர்கள் வந்து இது வருது. ஆத்திரமடைந்தாலும் அத்திப்பூ மாலை வருது. அடுத்தது பாண்டியர்கள். பாண்டியன் மீனை மதுரையில் வேடன் கொன்றான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாங்க. அப்போ பாண்டியன் வந்து மீன் வந்துருது, மதுரை வந்து தலைநகரம் வந்துருது, கொன்றான்றதுல கொற்கை வந்துருது. அப்போ வந்து வேடன்றதுல வேப்பம்பூ வந்துருது. ஓகேவா? ஸோ இந்த மூணும் ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு 3 வாக்கியங்கள். ஓகே, சரி. அடுத்து குறுநில மன்னர்கள் ஆய், வேளிர், கிழார் என்று அழைப்பார்கள். ஆய் எனும் பெயர் பழந்தமிழ் சொல்லான ஆயர் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். சங்ககாலத்து ஆய் மன்னர்களில் முக்கியமானவர்கள் பெயர்கள் அந்திரன், திதியன், நன்னன். அந்திரன், திதியன், நன்னன். நன்னன்றது நான் கேள்விப்பட்டிருப்போம். சரி, ஓகேங்களா? யாரு நன்னன்? யாருன்னு பார்த்தீங்கன்னா மலைப்படுகடாம் சொல்லக்கூடியதுல பாட்டுடைய தலைவனாக வருவார். புகழ்பெற்ற வேளிர்கள் கடையெழுவலர்களான பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி ஆகியோர். சரிங்களா? கிழார் என்பவர் கிராம தலைவர் ஆவார். சங்க காலத்திய ஆட்சி அமைப்பு பார்க்கணும். பட்டம் சூட்டப்படும் விழா வந்து அரசு கட்டில் ஏறுதல் என்று அழைக்கப்பட்டது, அல்லது முடிசூட்டு விழா என்று அழைக்கப்பட்டது. பட்டத்து இளவரசர் கோமகன் என அழைக்கப்பட்டார். இவருக்கு இளையோர், இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் எனும் அழைக்கப்பட்டனர். நிலவரியே வருவாயின் முக்கிய ஆதாரமாகும், அது இறை என அழைக்கப்பட்டது. அதே போல இங்க பாருங்க, சங்க காலத்துல வந்து எண்பேராயம், ஐம்பெருங்குழு, எண்பேராயம் ஆகிய 2 குழுக்கள் இருந்தன. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரசு நிர்வாகத்துல வந்து உதவி செய்வார்கள். ஐம்பெருங்குழு, எண்பேராயம் இதெல்லாம். படை வந்து பாக்குறோம். தோமாரம் என்று குறிப்பிடப்படுறது எரி ஈட்டி ஆகும். எரி ஈட்டி, எரிகின்ற ஈட்டியை தான் நம்ம எரி ஈட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் தோமாரம்னு சொல்லுவாங்க. ஆயுதங்கள் வைத்திருக்கும் இடம் வந்து படை கொட்டில்னு சொல்றாங்க. உள்ளாட்சி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த ஆட்சி பகுதி மண்டலம் எனப்பட்டது. மண்டலம் பிரிச்சாங்க. சோழ மண்டலம், சேர மண்டலம் சொல்லுவாங்க. கிராமம், ஊர், கூற்றம், நாடு, மண்டலம் என்று பிரிக்கப்பட்டது. கிராமங்கள் சேர்ந்தது ஊர், ஊர்கள் சேர்ந்தது கூற்றம், கூற்றங்கள் சேர்ந்தது நாடு, நாடுகள் சேர்ந்தது மண்டலம். அப்படிதான். கடற்கரையோர நகரங்களுக்கு பட்டினம் என்று பெயர். இப்பவும் அதுதான் இருக்கு. புகார் என்பது துறைமுகங்களை குறிக்கும் பொதுவான சொல். குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும். அவர்களின் தொழில் வந்து வேட்டையாடுதல். குறவர் குறத்தியர் மக்கள், அவர்களின் கடவுள் வந்து முருகன். இது நமக்கு தமிழ்லயே படிச்சிருப்போம். முல்லை காடும் காடு சார்ந்த இடமும். ஆணிரையை மேய்த்தல், ஆணிரை மேய்த்தல் தான், பசுமாடுகளை மேய்த்தல் தான். ஆயர், ஆய்ச்சியர்னு சொல்லுவாங்க. மாயோன் என்று சொல்லக்கூடிய பெருமாள் தான் வந்து அவர்களுக்கு தெய்வம். மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும். வேளாண்மை தான் தொழில். உழவன் உழத்தியர்னு சொல்லுவாங்க. இந்திரன் அவர் தான் வந்து மழை வர வைக்கிறதுனால இந்திரன் தான் அவர்களுக்கு கடவுளாக இருந்திருக்கார். நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும். மீன் பிடித்தல் தான், உப்பு உற்பத்தி தான் வந்து அவர்களின் தொழிலாக இருந்தது. பரதவர் நுளத்தியர்னு சொல்றாங்க. பரத்தியர் இல்ல, நுளத்தியர்னு சொல்றாங்க. அடுத்து வந்து வருணன் தான், அவர் வந்து மழை. அதுவும் வந்து வருணனாலும் மழை தான், இந்திரனாலும் அவர் வந்து மழை தான். அடுத்து பார்க்கணும் பாலை, வறண்ட நிலம். இது வந்து வீரச் செயல்கள். இது வீரச் செயல்கள்னு சொல்லிக்கிறாங்க. தொழில் வந்து என்னவா இருந்ததுன்னா வழிப்பறின்னு சொல்லி இருந்தது, வீரச் செயல்கள்னு மாத்திருக்காங்க. ஸோ மறவர் மறத்தியர், கொற்றவை தான் அவர்களின் கடவுளாக இருந்தது. சரி, பெண்களின் நிலை பார்க்குறோம். சங்க காலத்தில் 40 பெண்பால் புலவர்கள் இருந்தார்கள். அவர்களை வந்து சங்ககால பெண்பால் புலவர்கள் வந்து பார்க்குறோம், பெயர் பார்க்குறோம். ஔவையார், காக்கை பாடுமையார், வெள்ளி விதியார்லாம் சொல்லுவோம்ல, அதுதான். ஆதிமந்தியார், பொன்முடியார், இதெல்லாம் நம்ம தமிழ்ல அடிக்கடிக்கு படிச்சது தான். 10th நிறைய நிறைய வரும் இதெல்லாம். மத நம்பிக்கைகளை பற்றி பார்க்கும்பொழுது மக்களின் முதன்மை கடவுளாக இருந்தவர் சேயோன். சேயோன்னா முருகன்.
மாயம்னா மாயம்னா இது இவரு பெருமாள், சேயம்னா இந்திரன். மாயம்னா கிருஷ்ணனை தான் மாயம்னு சொல்லுவாங்க. சங்க காலத்தில் வணங்கப்பட்ட ஏனைய கடவுளர்கள் சிவன், மாயோன், இந்திரன், வருணன், கொற்றவை ஆகியோர். வீரக்கல் அல்லது நடுக்கல் என்று சொல்லப்படுவது கூடியது பண்டைய கால தமிழர்கள் போர்க்களத்தில் மரணமுற்ற ஒருவரின் மேல் பெரும் மரியாதை காரணமாக போரில் மரணமடைந்த வீரன் நினைவாக போற்றுவதற்காக நடுக்கல்கள் நடப்பட்டன. அவருடைய புதைத்த இடத்த சமாதி இடத்துல வந்து வேற நடுக்கல் நடுவாங்க. கலைகள் 7 ஸ்வரங்கள் குறித்து பெரும் புலமை பெற்றிருந்தார்கள். ஏழிசை வல்லான், பாடல்களில் பாடும் புலவர்கள் பாணர், விரலியர் என்று அழைக்கப்பட்டார்கள். அடுத்து கணிகையர்கள் வந்து நடனங்களை நிகழ்த்தினார்கள். மதுரையில் நாலங்காடியும் அல்லங்காடியும் இரண்டுமே இருந்துச்சு. நாலடங்காடினா பகல், அல்லங்காடினா இரவு. முசிறி முதல் பேரங்காடி ரோம் நாட்டை சேர்ந்த பிலினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்ற நூலில் வந்து முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் முதல் பேரங்காடி எங்கு இருந்ததாக இவர் குறிப்பிடுகிறார், பிலினி அப்படின்னு சொன்னாக்கா முசிறி. ஓகேங்களா? ரோமானியர்கள் குடியிருப்பு இருந்த முசிறியில் அகஸ்டஸ் கடவுளுக்காக கோயில் ஒன்று கட்டப்பட்டது. சரி, கிமு 2ஆம் நூற்றாண்டில் பாப்பிரஸ் இலையில் எழுதப்பட்ட ஒரு ஒப்பந்த பத்திரம் அலெக்சாண்டிரியாவுக்கும் முசிறிக்கும் இடையிலான வணிகத்துறை பற்றி குறிப்பிடுகிறது. எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. கிமு 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னா என்ன வருதுங்க? கிமு 100 சில்லறையில வருது. ஓகேவா? களப்பிரர்கள் காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சங்ககாலம் சரிவு சந்தித்தது. கிபி 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சங்ககாலம் சரிவு செய்தது. ஏன்னா சங்ககாலம் போதே முதல் நூற்றாண்டு, முதல் எப்படின்னா முதலும் வந்து இரண்டும் தான் சொல்லுவாங்க. சங்ககாலம் வந்து முதல் நூற்றாண்டு மற்றும் 2ஆம் நூற்றாண்டு தான். ஸோ அந்த 3ஆம் நூற்றாண்டுல வந்து நான் இதெல்லாம் களப்பிரர்கள் காலம் வந்து அப்பதான் வந்து அது வந்து சரிவை சந்திக்கிறது சொல்றாங்க. சரியா? சரி, ஓகே. அடுத்து பார்க்கலாம். சமஸ்கிருதம் பிராகிருத மொழிகளில் அறிமுகத்தால் வட்டெழுத்து எனும் புதிய எழுத்து முறை உருவானது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்ககாலம் பண்பாடு, தமிழகம் பண்பாடு அப்படிங்கிற பாடம் பார்த்தோம். இப்ப 2ஆம் பாடம் மௌரியருக்கு பின்னர், இந்தியா வந்து மௌரியருக்கு பின்னர் எந்த மாதிரி இருந்துச்சு, வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி. இலக்கியங்கள் என்ன இருந்தது? பாணப்பட்டரின் சரிதம். பாணப்பட்டர் எழுதியது சரிதம். பதஞ்சலியின் எழுதியது மகாபாஷ்யா. குணாதியாவின் பிரிகஸ்தகதா, நாகார்ஜுனாவின் மத்தியமிக் சூத்ரா, அஸ்வகோஷரின் புத்த சரிதம், காளிதாசரின் மாலகாவிக்னி மாத்திரம், மாளவிகா அக்னிமித்திரம், சீன பௌத்த துறவியான யுவான் சுவாங்கின் பயண குறிப்புகள் சான்றாக. இதெல்லாம் வந்து யாருடைய சான்று பார்த்தீங்கன்னா சீன பௌத்த துறவி சொல்லுவாங்க இல்லையா, யுவான் சுவாங்க, அவரோட பயண குறிப்புகள்ல இருந்து எடுக்கப்பட்டது இதெல்லாம். சரி, வடக்கே சுங்கர்களும் கண்வர்களும். சுங்கர்கள்னா யாரு? எல்லாமே இது வந்து மௌரியருக்கு பின்னர் யாரெல்லாம் வந்து ஆட்சி பண்ணாங்கன்றதை பத்தி சொல்லியிருக்கிறோம். சுங்கர்கள் மௌரிய பேரரசின் கடைசி அரசர் பிரகதத்ரா. இது தெரியும் உங்களுக்கு. அவர் வந்து யார், நம்ம போன பாடத்திலே படிச்சிருக்கோம். அவர் வந்து சுங்கர்களால் வந்து கொல்லப்படுவார். அவரோட படை தளபதியை வந்து அவர் வந்து கொண்டுட்டு சுங்க வம்சத்தை தொடங்கியிருப்பார். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதுதான் இங்கே வருதுன்னு நினைக்கிறேன். சரி, மௌரிய பேரரசின் கடைசி அரசர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகத்ரதா. இவரது தளபதி புஷ்யமித்ர சுங்கர்னு சொல்லுவாங்க. புஷ்யமித்ர சுங்கரால் கொல்லப்பட்டார். அதனைத் தொடர்ந்து புஷ்யமித்ர சுங்கரா சுங்க வம்சம் வந்து நிறுவினார். பாக்டீரியாவின் அரசு படை புஷ்யமித்ர முடிவெடுத்தார். பாக்டீரியாவின் படையினுக்கு பாக்டீரியா அரசன். சரி, ஓகே, அது பார்க்கலாம் இருங்க, புக்ல பார்த்து சொல்றேன். அடுத்து சமஸ்கிருத மொழியின் 2வது இலக்கண அறிஞர் யாரு? பதஞ்சலி. புஷ்யமித்ரை ஆதரித்தார். புஷ்யமித்ர யார்? புஷ்யமித்ர சுங்கர். அவர் வந்து அந்த மௌரிய பேரரசின் கடைசி அரசரான பிரகத்ரதா வந்து கொண்டிருப்பாரு. சரிங்களா? புஷ்யமித்ருக்கு பிறகு அவருடைய மகன் யாரு? அக்னிமித்ரர் பதவியேற்றார். அக்னிமித்ரர் காளிதாசர் இயற்றிய மாளவிகாக்னி மித்ர நாடகத்தின் கதாநாயகன் என கருதப்படுகிறார். இந்த நாடகத்தோட கதாநாயகன் யார்? காளிதாசரோட நாடகம் வந்து என்னது? மாளவிகாக்னி மித்ரர் என்ற நாடகத்தின் கதாநாயகனாக கருதப்படுகிறார். அடுத்து அக்னிமித்ரின் மகன் யாருன்னா வசுமித்ரர். கிரேக்கர்களை சிந்து நதிக்கரையில் வெற்றி பெற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவபூதி கடைசி சுங்க அரசராவார். தேவபூதி அதுல வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா பிரகத்ரதா மௌரியர்ல. இதுல வந்து கடைசி அரசர் வந்து தேவபூதி. படிக்க இது இன்ட்ரெஸ்டா இருக்குங்க. கதையா படிச்சீங்கன்னா இன்னும் அருமையா இருக்கும். நல்லா ஞாபகம் வர அளவுக்கு. ஏன்னா ரீகால் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும் தான் நம்ம இந்த மாதிரி பாயிண்டா இருக்கு நோட்ஸ் எடுத்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நீங்க இதே வந்து புக்ல லைன் பை லைன் அப்படியே அந்த ஸ்டோரி வைஸ் படிச்சீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கும். நீங்க ரிப்பீட்டடா படிக்கும் போது அது மைண்ட்ல நிற்கும். இல்லாட்டி வந்து அந்த பேர்கள்லாம் வந்து அவங்க சட்டம் நிற்காது. ஸோ வேற வழி இல்லை, நம்ம படிச்சுதான் ஆகும்.
வாசுதேவ கன்வர் என்பவரால் தேவபூதி கொல்லப்பட்டார். யாரால் கொல்லப்பட்டார்? தேவபூதி யார்? முதல்ல சுங்க அரசரோட கடைசி அரசர், சுங்க வம்சத்தின் கடைசி அரசர். இவர் வந்து வாசுதேவ கன்வர் ஆல் கொல்லப்பட்டார். வாசுதேவர் வந்து மகதத்தின் கன்வர் வம்சத்தை தோற்றுவிக்கிறார். அப்ப கன்வர் வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வாசுதேவ கன்வர். கலிங்க அரசர் காரவேலர் சுங்க அரசர்களின் சமகாலத்தவர். ஓகேவா? இப்போ சுங்க அரசர்கள் இருந்தப்ப இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காரவேலர் என்ற கலிங்க அரசர். காரவேலர் பற்றிய செய்திகளை நாம் ஹதிகும்பா என்ற கல்வெட்டிலிருந்து எடுக்கிறோம். இதுதான் நம்ம முதல் பாடம் தொடங்கும் போதே பார்த்தோம். அந்த இதுக்கு முன்னாடி இருந்த பாடம், இந்த பாடல்ல முதல் பாடம் தொடங்கும் போதே பார்த்தோம் இல்லையா, ஹதிகும்பா கல்வெட்டுன்னு சொல்லி. சரி, கன்வ அரசர்கள் யாரெல்லாம்? வாசுதேவர், பூமிமித்ரர், நாராயணர், சுசர்மன் அப்படின்னு சொல்லி. கன்வ வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னா சுசர்மன். அவர் சிமுகா என்பவரால் கொல்லப்பட்டார். அப்ப அவர் என்ன பண்ணார்? அவர் ஒரு வம்சத்தை தோற்றுவிச்சிருப்பார். சிமுகா வந்து சாதவாகன வம்சாட்சிக்கு அடிக்கல்லை நாட்டினார். சாதவாகன வம்சம். தென்னிந்தியாவில் 450 ஆண்டுகள் ஆட்சி செய்தவர்கள் சாதவாகனவர்கள். தென்னிந்தியாவில் ஆட்சி பண்ணவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சாதவாகனர்கள். ஆந்திரா ஓகேவா? சாதவாகன அரச குடும்பத்தின் மாபெரும் மன்னர் கௌதமபுத்திர சதகர்ணி ஆவார். கௌதமபுத்திர சதகர்ணி சாதவாகன அரச குடும்பத்தின் மாபெரும் அரசர் யாரு? கௌதமபுத்திர சதகர்ணி. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் முன்னாடி. இவரது அன்னை கௌதமி பாலஸ்ரீயால் வெளியிடப்பட்ட நாசிக் மெய்கீர்த்தியில் சாகர், யவனர், பகலவர் ஆகியோரை அழித்து ஒழித்தார் என கூறப்பட்டுள்ளது. போகர் கல்வெட்டு. இக்கல்வெட்டு வந்து தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் இருந்து உருவாக்கியதால் தென்னிந்தியா வகித்த முக்கிய பங்கை வைக்க கூறுகிறது. ஒண்ணுல ஓகே, அடுத்து இலக்கியம் பார்ப்போம். சாதவாகன அரசர் ஹாலா ஒரு சிறந்த சமஸ்கிருத அறிஞர். சாதவாகன அரசரான ஹாலா வந்து ஒரு சமஸ்கிருத அறிஞராக இருக்கிறார். கிமு 2ஆம் நூற்றாண்டில் தக்கான பகுதியில் கண்டரா மொழி பள்ளியை சார்ந்த சமஸ்கிருதம் செழித்தோங்கியது. சட்டசபை சப்த சதி என்று அழைக்கப்படுவது என் நூலை எழுதியதன் மூலம், சட்டசபை அதாவது சப்தசதி என்ற நூலை எழுதியதன் மூலம் அரசர் ஹாலா புகழ் பெற்றிருந்தார். ஓகே, சப்தசதி என்ற நூலை எழுதியவர் யார்? அரசர் ஹாலா. அமராவதியில் பௌத்த ஸ்தூபிகளை சாதவாகனர்கள் கட்டினார்கள். அமராவதியில் பௌத்த ஸ்தூபிகளை சாதவாகனர்கள் கட்டினார்கள். வியட்நாமில் உள்ள ஓக்யோ என்னும் தொல்லியல் ஆய்விடத்தில் புத்தரின் சிலையானது அமராவதி பெண்களை சிலையினை ஒத்துள்ளது. தாய்லாந்தில் நக்கூன் பதாம் என்ற இடத்தில் கல்லாலான முத்திரை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவும் அதே இடத்தில் இருக்கிறது. இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்தோ கிரேக்க அரசர்கள் பார்க்குறோம். முதலாம் டெமிட்ரியஸ், இவர் வந்து கிரேக்க பாக்டீரிய அரசர் யுதிடெமஸ் என்பவரின் மகனாவார். இவர் சதுர வடிவிலான இருமொழி வாசகங்களை கொண்ட நாணயத்தை வெளியிட்டார். சதுர வடிவிலான நாணயங்கள் என்னங்க இது? புதுசா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் முக்கியம். சதுர வடிவிலான இருமொழி வாசகங்களை கொண்ட நாணயங்களை வெளியிட்டவர் யார்? சதுர வடிவில் ஒரு நாணயங்களை வெளியிட்டவர் அவர் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தவர் தான். அவர் பெயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் டெமிட்ரியஸ். ஓகே, முதலாம் டெமிட்ரியஸ் தான் என்ன பண்ணார்னா சதுர வடிவிலான இருமொழி நாணயங்களை வெளியிட்டார். நாணயத்தின் தலைப்பகுதியில் கிரேக்க மொழியும் பூப்பகுதியில் கரோஷ்தி மொழியும் இடம்பெற்றிருந்தன. கிரேக்க மொழியும் கரோஷ்தி மொழியும். மியாண்டர் இவர் நன்கறியப்பட்ட இந்தோ கிரேக்க அரசர் ஒருவர். இதெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை. சாகர்கள் எப்படி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாகர்கள் ஆட்சி வந்து மாவோஸ் அல்லது மோகா என்பவரால் காந்தாரா பகுதியில் நிறுவப்பட்டது. மாவோஸ் அல்லது மோகா என்பவரால் காந்தாரா பகுதியில் நிறுவப்பட்டது. சாகர்கள் உள்ளவராங்க. சாகர் வம்சத்தின் மிக முக்கிய புகழ்பெற்ற அரசர் ருத்ரதாமன். ஓகேங்களா? ருத்ரதாமனுடைய ஜூனாகத் நாம் படிப்போம் இல்லைங்களா, நீதிமன்றங்களுக்கு படிப்போம். ஜூனாகத் மற்றும் கிர்னார் கல்வெட்டு தூய சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டு குறிப்பு. இந்தோ பார்த்திய அரசர்கள் சும்மா குழப்பம் போயிட்டு இருக்கு. கொண்டோ பெர்னஸ் என்னும் இடத்தில் கிறிஸ்தவ உபதேச புனித தாமஸிடம் தொடர்புடையதாகும். கிறிஸ்தவ மரபின்படி புனித தாமஸ் கொண்டோ பெர்னஸின் அரசவைக்கு வந்து கிறிஸ்தவத்திற்கு அவரை மதம் மாற்றினார். யாரு? புனித தாமஸ். ஓகே. குஷானர்கள் யூச்சி பழங்குடியினத்தின் ஒரு பிரிவினர் ஆவார். குஷானர்கள் எந்த பழங்குடியினம் பார்த்தீங்கன்னா யூச்சி பழங்குடியினத்தின் ஒரு பிரிவினர் ஆவார். குஷான பேரரசின் மாபெரும் அரசர் கனிஷ்கர் பத்தி மட்டும் நமக்கு தெரியும். குஷான பேரரசின் மாபெரும் அரசர் கனிஷ்கர் ஆவார். தொடக்கத்தில் காபூல் குஷானர்களின் தலைநகராக இருந்தது. காபூல். ஓகே, பின்னர் அது பெஷாவர் அல்லது புருஷபுரத்திற்கு மாற்றப்பட்டது. முதலாம் கட்விசஸ் குஷானர்களின் புகழ்பெற்ற முதல் அரசியல் இராணுவ தளபதி.
ஓகேங்களா. முதலாம் கத்விசஸ் சொல்லக்கூடியவர். ஓகே, இது ஒன்றும் இல்லை. இரண்டாம் கத்விசஸ் அப்படின்னு வருது. சிவபெருமான் உருவங்கள் குறிக்கப்பட்ட வருது. கனிஷ்கர் ஒரு தீவிர பௌத்தர் ஆவார். பாடலிபுத்திரத்தை சேர்ந்த பௌத்த துறவியான அஸ்வகோஷர் என்பவரின் போதனைகளால் அவர் பௌத்த மதத்தை தழுவினார். அஸ்வகோஷர் என்பவரோட போதனைகளால தான் அவர் என்ன பண்றாரு, அஸ்வகோஷர் வந்து யாரை வந்து பௌத்த மதத்திற்கு மாற்றினார்னா கனிஷ்கரை. கனிஷ்கரை பௌத்த மதத்திற்கு மாற்றியவர் யார்? அஸ்வகோஷர். இந்த மாதிரிங்களாம் முக்கியமான பாயிண்ட்டுங்க. மகாயான பௌத்தத்தை ஆதரிப்பவராக இருந்தார். மகாயானம் ஹீனயானம் சொல்லக்கூடியதுல மகாயானத்தை வந்து அவர் வந்து ஆதரிப்பவராக இருந்தார். நான்காவது பௌத்த பேரவை ஸ்ரீநகருக்கு அருகே கட்டினார். யாரு? குந்தலவனத்தில் கட்டினார். இந்த பேரவையில் தான் மகாயானம் ஹீனயானம் என பௌத்தம் இரண்டாக பிளவுற்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா குஷானர்களின் கலை இலக்கியம். ஓகே, அஸ்வகோஷர், வசுமித்திரர், நாகார்ஜுனா போன்ற எண்ணற்ற பௌத்த துறைகளாலும் அறிஞர்களாலும் இவருடைய அவையில் அலங்கரிக்கப்பட்டது. இவர் எல்லாமே வந்து என்னது, அஸ்வகோஷர், வசுமித்திரர், நாகார்ஜுனா இவங்க எல்லாமே எங்க இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கனிஷ்கரோட அரசவையில் இருந்தாங்க. உலக புகழ்பெற்ற புத்தரின் சிற்பங்கள் பாமியான் பள்ளத்தாக்கில் உள்ள மலைகளில் செதுக்கப்பட்டுள்ளன. ஓகே, பேரரசுகளின் காலம் குப்தர் மற்றும் வர்த்தனர். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க கடைசி பாடம் பார்த்துடலாம். இன்னொரு 10 நிமிஷம் இந்த பாடம் முடிச்சிட்டோம்னா 3 பாடத்துக்கு சேர்த்து 20 வினாக்கள் எடுத்துடலாம் நம்ம நாளைக்கு. குப்தர்களின் வீழ்ச்சிக்கு பின்னர் 50 ஆண்டுகள் இடைப்பட்ட காலத்திற்கு பின்னர் வர்த்தன வம்சத்தைச் சேர்ந்த ஹர்ஷர் வட இந்தியாவை 606 முதல் 647 வரை ஆட்சி புரிந்தார். வட இந்தியாவை ஆட்சி புரிந்தவர் யாருன்னா ஹர்ஷர். அவர் எந்த வம்சத்தைச் சேர்ந்தவர் என்றால் குப்த வம்சத்துக்கு பிறகு வந்தவர். ஓகேங்களா. வர்த்தன அரசர் ஹர்ஷர். தொல்லியல் சான்றுகள் என்ன இருக்குன்னா சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு ரொம்ப முக்கியமானது. மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு, இரண்டாம் சந்திரகுப்தரின் உதயகிரி குகை கல்வெட்டு, ஸ்கந்தகுப்தரின் பிகாரிதூர் கல்வெட்டு. இந்த கல்வெட்டுகள் எல்லாம், இந்த கல்வெட்டுக்கள் பேரும் அத அத அவர்களுடைய அந்த ஆட்சியாளர்கள் அரசர்களுடைய பேரும் கூட வந்து பொறுத்துக இந்த மாதிரி இதுல வந்து கேட்கலாம். ரொம்ப முக்கியமானது இதெல்லாம். யாருடைய கல்வெட்டு எங்க இருக்கு, ரொம்ப டீப்பாலாம் படிச்சுக்க தேவை. இது யாருடைய கல்வெட்டு, இந்த மாதிரி முக்கியமான மேஜர் பாயிண்ட்ஸ் மட்டும் படித்து வந்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாரதரின் நீதி சாஸ்திரம். இது இப்போ இந்த மாதிரி நூல்கள், கல்வெட்டுக்கள், அரசர்களோட கல்வெட்டுக்கள், இந்த மாதிரி நூல்கள், நூலாசிரியர்கள், அப்புறம் யார் எந்த வம்சத்தை தோற்றுவித்தார், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப வழவழன்னு இருக்குன்னு பார்க்காதீங்க. இதோ இப்படிதான் இருக்கும் எல்லாமே. இதை தான் முக்கியமாக படிச்சுக்கணும். எந்தெந்த அரசர் எந்தெந்த கல்வெட்டுகளை செதுக்கினார், எந்த அரசர் வந்து எந்த வம்சத்தை தோற்றுவித்தார், எந்த அரசர் யாரால் கொல்லப்பட்டார், எந்தெந்த வம்சங்கள் எந்த அரசரால் தோற்றுவிக்கப்பட்டது, அப்புறம் வந்து எந்தெந்த பயணிகள் எந்தெந்த நூல்களை எழுதினார்கள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த புலவர்கள் எந்தெந்த செயல்களையும் இலக்கிய கதைகளையும் நாடகங்களையும் எழுதினார்கள், நூல்கள், நூலாசிரியர்கள், இப்படிதான். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். ஓகே. ஸோ கொஞ்சம் திரும்ப ரிப்பீட்டாக படிச்சிங்கன்னா இதை வந்து மைண்டில் உட்காந்துரும். விசாகதத்திரன் தேவ் சந்திரகுப்தம், முத்ராராட்சம், பாணரின் ஹர்ஷசரிதம். இங்க பாருங்க, பாணரின் ஹர்ஷசரிதம். ஹர்ஷசரிதத்தை எழுதியவர் பாணர். இதுல வந்து வருது பாருங்க. அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி பாகியான். பாகியான் வந்து எப்ப வந்தார்? இரண்டாம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார். இது மாதிரி தான். யாருடைய காலத்தில்? பாகியான் இந்தியாவுக்கு வருகை புரிந்தார். இப்படி வரும். அப்போ சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், ஹர்ஷர், கனிஷ்கர்னு கொடுத்தாங்கன்னா நம்ம இரண்டாம் சந்திரகுப்தர் கரெக்டாக எழுதணும். ஹர்ஷர் எழுதிய ரத்னாவளி. இங்க பாருங்க, ஹர்ஷர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வர்த்தன வம்சத்தை தோற்றுவித்தவர்னு பார்த்தோம். வர்த்தன வம்சத்தை தோற்றுவித்தவர் யாரு? ஹர்ஷர். ஹர்ஷர் வந்து எழுதியது வந்து ரத்னாவளி நாகதந்தா பிரியதர்ஷிகா அப்படின்னு சொல்லி. யுவான் சுவாங்கின் சியூக்கி என்ற நூலை எழுதியவர் யார்? யுவான் சுவாங். இண்டிகா என்ற நூலை எழுதியவர் மெகஸ்தனிஸ். இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க முன்னாடி. குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர் என்று அழைக்கப்படுகிறார். நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் இவருடையதே. இப்ப குப்த அரசர்கள் வந்து ஒரு வடிவம் போட்டிருப்பாங்க. அவங்க நாணயத்துல வந்து ஒரு உருவத்தை போட்டிருப்பாங்க. அது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தரோடது. ஏன்னா அவர் தான் வந்து தோற்றுவித்தார். அதே போல நம்ம முன்னாடி போன்னு பார்த்தோம். அதாவது சதுர வடிவத்துல நாணயங்களை சதுர வடிவில்
உருவாக்கிய 2 மொழிகளை வந்து அதில் வந்து சேர்த்தாருன்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஒன்று வந்து கிரேக்கம்னு பார்த்தோம் இல்லையா? சரி, ஓகே. நம்ம ரிவிஷன் நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்குங்க. நம்ம டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் அப்படியே பார்த்துடலாம் ஸ்பீடாக. அவருக்கு பின்னர் அவர் மகன் கடவுச் கதர் பதவியேற்றார். அவருடைய மகன் யாருடைய மகன்? குப்தம். ஸ்ரீகுப்தரின் மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடோத்கச்சர். புகழ்பெற்ற லிச்சாவி அரச குடும்பத்தைச் சேர்ந்த குமாரதேவியை மணந்தார். முதலாம் சந்திரகுப்தர் யாரு? முதலாம் சந்திரகுப்தர் என்ன பண்ணார்னா, புகழ்பெற்ற லிச்சாவி அரச குடும்பத்தைச் சேர்ந்த குமாரதேவியை மணந்தார். இக்குடும்பத்தின் ஆதரவோடு வட இந்திய சிற்றரசுகளை வெற்றி கொண்டு பரந்த பேரரசை ஏற்படுத்தினார். இவருடன் வெளியிடப்பட்ட தங்க நாணயங்களில் சந்திரகுப்தர் குமாரதேவா இருவரின் புகைப்படங்கள் எழுதப்பட்டுள்ளன. சந்திரகுப்தர் மற்றும் குமாரதேவி 2 பேரோட படங்களும் இருக்கும். அதில் லிச்சாவையா என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. லிச்சாவையா அது வந்து ஏன்னா இந்த குமாரதேவி என்றவங்க எந்த வம்சத்தை சேர்ந்தவங்கன்னா லிச்சாவி வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஓகே. கன சங்கங்களில் ஒன்று. லிச்சாவி என்பது பழமையான கன சங்கங்களில் ஒன்று. முதலாம் சந்திரகுப்தரின் மகனான சமுத்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர் அப்புறம் தான் வந்து சமுத்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தரின் மகனான சமுத்திரகுப்தர் குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் ஆவார். சமுத்திரகுப்தர் நம்ம பார்த்துருப்போம். சமுத்திரகுப்தர் யாருங்க? அவரோட அவையில் தான் வந்து யார் இருந்திருப்பாரு? சாணக்கியரா? சரி, அது படிப்போம், அடுத்தது வரும். இவரை பற்றிய சான்றுகள் முக்கியமானது இவருடைய அவைக்கள புலவரான ஹரிசேனர் இயற்றிய பிரயாகை மெய்கீர்த்தி. இவரோட அவைக்கள புலவர் தான் யாரு? ஹரிசேனர். அவர் இயற்றியது பிரயாகை மெய்கீர்த்தி அலகாபாத் நூலில் பொறிக்கப்பட்டுள்ளது. பிரசஸ்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். அதற்கு ஒருவரை பாராட்டி புகழ்வது என்று பொருள். சமுத்திரகுப்தர் மகத்தான போர் தளபதி ஆவார். சமுத்திரகுப்தர் தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசு விஷ்ணுகோபனை சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார். பல்லவ வம்சம் விஷ்ணுகோபனை யார் தோற்கடித்ததுன்னா சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர் ஆவார். கவி பிரியரும் இசை பிரியரும் ஆவார். கவிராஜா என்ற பட்டம் பெற்றார். இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீமேகவர்மன் என்னும் பௌத்த அரசர் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர். அப்ப இலங்கை அரசத்துல ஸ்ரீமேகவர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பௌத்த அரசரோட சமகாலத்தவர். இப்படி சமகாலத்தவர் சொல்லும் போதுதான் வந்து பழைய காலத்தில் இருக்கக்கூடிய இந்த வரலாற்றுல வரலாறு வெளியே வரும். சரிங்க. சமுத்திரகுப்தர் பார்த்துட்டோம். அடுத்து வந்து 2ஆம் சந்திரகுப்தர். இவர் வந்து சமுத்திரகுப்தரின் மகன் ஆவார். இவங்க தாத்தாவோட பேர் வச்சிருக்காரு. ஓகேங்களா? சமுத்திரகுப்தர் என்பவர் வந்து யாருன்னு 2ஆம் சந்திரகுப்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரோட பையன் தான். இவர் வந்து விக்ரமாதித்யர் என்று அழைக்கப்பட்டார். ஓகேங்களா? சரி. குதிப்பனாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் விக்ரமாதித்யரால் உருவாக்கப்பட்டது என்று நம்பப்படுகிறது. அந்த இரும்பு தூண் குதிப்பனாருக்கு பக்கத்தில் இருக்க இரும்பு தூண் இவரால் இயக்கப்பட்டது. இவர் ஆட்சியின் போது பாகியன் எனும் சீன பகுதி இந்தியா வந்தார். நாம் ஏற்கனவே பார்த்தோம். 2ஆம் சந்திரகுப்தரின் பட்ட பெயர்கள் என்னெல்லாம்? விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்மசந்திரன், நரேந்திர சிம்மர், விக்ரமராஜ, தேவராஜ குப்தர், தேவஸ்ரீ, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்னு வச்சிருக்கிறார் அவரு. விக்ரமாதித்யர் அவையில் இருந்த நவரத்னங்கள். யாருடைய அவையில வந்து நவரத்னங்கள் இருந்ததாக அழைக்கப்படுகிறதுனா ஃபர்ஸ்ட் வந்து யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சந்திரகுப்தர், அப்புறம் சமுத்திரகுப்தர், அவருக்கு பின்னாடி 2ஆம் சந்திரகுப்தர். ஓகேங்களா? அவர் தான் நம்ம என்ன சொல்றோம், 2ஆம் சந்திரகுப்தர் தான் வந்து என்னன்னு சொல்லிட்டோம்னா விக்ரமாதித்யர்னு சொல்றோம். அவரோட அவையில தான் வந்து நவரத்னங்கள் இருந்தார்கள். யாரெல்லாம்? காளிதாசர், ஹரிசேனர், அமரசிம்மர், தன்வந்திரி, காகபாகனர், சங்கு, வராகமிகிரர், வராட்சி, விட்டல் பட்டர். இவங்கெல்லாம் யாருன்னு பாருங்க. காளிதாசர் என்பவர் சமஸ்கிருத புலவர். ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர். அமரசிம்மர் அகராதியில் ஆசிரியர். தன்வந்திரி மருத்துவர் நமக்கு தெரியும். காகபாகனர் சோதிடர். சங்கு கட்டடக்கலை நிபுணர். வராகமிகிரர் வானியல் நிபுணர். வராட்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவராக இருந்திருக்காரு. விட்டல் பட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விட்டல் பட்டர் வேலையெல்லாம் காட்டுற யாரும் பேசியிருப்பாங்க. விட்டல் பட்சம் சொல்லுவாங்க. விட்டல் பட்டர் அவர் தான் வந்து மாய வித்தைக்காரர். 2ஆம் சந்திரகுப்தரை அடுத்து அவருடைய மகன் 2ஆம் குமாரகுப்தர் அரியணை ஏறினார். 2ஆம் சந்திரகுப்தரை அடுத்து வந்து அவருடைய மகன் வந்து 2ஆம் குமாரகுப்தர் வந்து அரியணை ஏறினார். குமாரகுப்தன் நாலந்தா பல்கலத்தை உருவாக்கியார். இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். குமாரகுப்தர் யாரு அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த விக்ரமாதித்யரோட மகன் தான். அவர் தான் குமாரகுப்தர். அவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருப்பார். குமாரகுப்தரை தொடர்ந்து அரியணை ஏறியவர் ஸ்கந்தகுப்தர். இவர் தான் வந்து கடைசியா குப்த பேரரசர்களின் கடைசி சிறந்த அரசர் முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறினார். குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர்னா அது விஷ்ணுகுப்தர்.